இன்னும் கொஞ்சம் உறுதியா பார்த்து. மலை மேல் உள்ள கவர்ச்சி 96 97. மலை மேல் உள்ள கவர்ச்சி 96 97. இப்பொழுது கடைசி நாளின் சம்பவம் போன்றதை நாம் காண்கிறோம். சகரியாவின் புஸ்தகத்தில் இன்னும் சில பக்கங்களை திருப்பி அதை குறித்து அவன் என்ன கூறியுள்ளான் என்று பார்ப்போம். கடைசி நாட்களுக்கு என்ன அவன் கூறியுள்ளதற்கு நாம் வேதத்தை திருப்புவோம். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோடு கவனிங்கள். நாம் சுமார் 9 வசனங்களை படிக்கப் போகின்றோம். 4 முதல் 9 வசனங்கள் கூர்ந்து கவனிங்கள். அவர் கடைசி நாட்களில் வருவதை குறித்து தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்ட உள்ளது. எனவே இப்பொழுது கூர்ந்து கவனிங்கள். இது கர்த்தர் வைக்கிறதாவது இந்த கர்த்தர் உரைக்கிறான்னு சொல்லும் போது யார் உரைக்கிறது? நான் கட்டுக்கதையா? ஏன் ஏற்றுக்க முடியல இன்னைக்கு ஜனங்களால? 123 123 பக்கம் 41. நல்ல கவனிங்க. 7 இல்ல 123 பக்கம் 41 40 41 42 40 படிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். நாம் கதை கட்டி கூறுவதாக எண்ண வேண்டாம். என்னங்க கட்டி? கதை கட்டி. என்ன கட்டி கொடுக்கறதா நம்ம வேண்டாம். ஏதோ கதை கட்டி இறங்கி வர்றதெல்லாம் கற்பனை, கதை கட்டி போடுறதாக நீங்க என்ன வேண்டாம். அவையில் எல்லாம் அப்ப இதை ஏற்றுக்கொண்டுதான் இந்த மறுதளிக்கிறதுலாம் அங்க நடக்கக்கூடாது. அப்ப கதை கட்டி கூறுவதாக என்ன வேண்டாம்னா அது கதை கட்டி கூறுற காரியமே கிடையாது. அப்போ இதுல ஏதோ உண்மையான காரியம். என்ன காரியம்? இவைகளெல்லாம் கர்த்தர் உரைக்கிறார். அதாவது என்ன உரைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கிழவர் நான் அதை உங்களுக்கு வேதத்திலிருந்து படித்து காட்டுகின்றேன். 7ஆம் தூதனின் செய்தி முழங்கும்போது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் மூலமாய் குறித்த தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த தீர்க்கதரிசிகள் தாம் தேவனுடைய வார்த்தை எழுதினர். 7ஆம் சபையின் காலம் ஆகிய கடைசி சபையின் காலத்தில் அதற்கு முன்பிருந்த சபையின் காலங்களில் ஆராயப்பட்டு விவரிக்கப்படாமல் விடப்பட்ட தளர்ந்த முனைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில் அது தூதன் அந்த செய்தியாளர் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றார். அவருடைய சிரசின் மேல் வாழவில் என்பது பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகை நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியின் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவுபட்டது. 7ஆம் தூதனை மட்டும் ஏற்றுக்கிறோம். 7ஆம் தூதன் இவர் தான். இவர் வந்து அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்நானம் கொண்டு வர்றாரு. இவர் வந்து சில தளர்ந்த முனைகளெல்லாம் சேகரித்து கொடுத்தாரு. இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் ஏன் இந்த வருகை, அந்த பலமுள்ள தூதன் பூமிக்கு இறங்க வருகிற இந்த வருகையின் நேரத்தில் அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? இங்கதான் தேவனுடைய மகத்துவம் நிற்கிறது. இப்படி எல்லாரும் அறிந்து கொண்டார்கள், எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கணும். ஏன்னா இவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். இவரை அறிகிற அறிவு அது எல்லாரிடத்திலும் இல்லை. வசனம் சொல்லுது இந்த அறிவு வேறு இடத்தில் இல்லையே அப்படின்னு வேதம் போதிக்குது. அப்ப வேதம் வேறு இடத்தில் இல்லையேன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அது எந்த இடம்? என்ன அழைப்பு நிச்சயமான ஒரு மேம்படுத்தும். தூதன் பூமிக்கு இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் இந்த 7ஆம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். அப்ப 7ஆம் தூதனை ஏற்றுக்கொள்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும். ஏன் மேல பலமுள்ள தூதனை ஏற்றுக்கொள்ள முடியல? இது கதை கட்டுக்கொள்வதாக என்ன வேண்டாம். இவைகள் எல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாவது. அப்ப தேவன் சொல்லி இருக்கிற வார்த்தையா இருக்கும் போது ஏன் கனப்படுத்த முடியல? அந்த வார்த்தையை
42ஆம் வசனத்துக்கு வரும். கேளு. யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதே சமயத்தில் மேசியா வந்ததற்கு இது ஒத்தாயிருக்கிறது. இன்னும் என்னங்க தெளிவுபடுத்தணும்? ஒரு தீர்க்கதரிசி செய்தின்னு சொல்லும் போது என்ன, யோவான் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது அதே சமயத்தில் மேசியா வந்ததுக்கு இது ஒத்ததா இருக்கிறது. அவன் முதல் வருகையை சுட்டி காட்ட வேண்டும், இவர் ரகசிய வருகையை இந்த மனுஷன் சுட்டி காட்டணும். போட்ட இவர் சுட்டி காட்டலன்னு வச்சுங்க, இப்படி சுட்டி காட்டல, யார் வந்து சுட்டி காட்டுவது? இப்ப நிக்கிற ஸ்டீபன் ராஜியா இல்ல வேற யாராவதா? கிடையாது. இந்த 7ஆம் தூதன் தான் சுட்டி காட்டணும். பாருங்க, எலியாவின் ஆவி வந்து 5 முறை வருகிறது. முதலாவது வந்தது எங்க? எலியா அடுத்த அப்படி எலிசாவுடைய ஊழியம் எலியாவை காட்டிலும் அற்புதமானது. போட்டோ அடுத்த அப்படி வரும்போது யாருக்கிட்ட வருது அந்த ஆவி? அந்த மனுஷன் வந்து ஒரு அற்புதமும் செய்யல, ஆனா அற்புதமானவரையும் அறிமுகப்படுத்தணும், நித்தியமானவரை மெய்ப்படுத்த. அதே ஊழியம் தான் இந்த மனுஷனும் செய்யறாரு. அவரை பார்த்து நீ கிறிஸ்துவான்னு கேட்டாங்க, இவரை பார்த்தும் கேட்டாங்க. நான் அவர் இல்லைன்னு அவன் சொன்னான். அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்லப்படுது. நான் அவர் ஆக முடியாது. அவருடைய பாதரட்சியை சுமக்கிறது கூட நான் பார்த்தேன். பாதரட்சிக்கு இது பாருங்க, அதுக்கு அந்த தூசி கூட சமம். அவ்வளவு மகத்தானவர் நம்முடைய தெய்வம். அவருக்கு சமமா எந்த மனுஷனையும் கொண்டு வர முடியாது. அப்போ யோவான் சானகன் அவருடைய வருகையை அறிவித்தது போல செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது மேசியா அந்த சமயத்தில் வந்ததுக்கு இது ஒத்ததா இருக்கு. இப்ப இந்த பலமுள்ள தூதன் இறங்கி வருகிற காட்சியை அவர் அறிமுகப்படுத்துறாரா? 7ஆம் தூதன் ஏற்கனவே பூமியில இருக்கு. இதெல்லாம் கட்டுக்கதையா? இல்ல, அது கர்த்தர் உரைக்கிறது. நித்தியமான ஒரு அமைப்பு. அது கர்த்தர் உரைக்கிறார். அதாவது அதை கூர்ந்து கவனியுங்கள். இப்போது கூர்ந்து கவனியுங்கள், அது கர்த்தர் உரைக்கிறதாவது. அப்ப யார் உரைக்கிற வார்த்தை இது? இந்த வசனத்தில், இந்த வேத வசனத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது. இது வேத வசனங்கள் சகரியா 14 சகரியா 14:9 என கூறுகிறது என்று ஞாபகம் உள்ளதா? அவர்கள் அதை நிறைவேறுதலை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இன்று எவ்வாறு உள்ளது? சகரியா 14 அவருடைய வருகையை குறித்து உள்ள பாருங்க, உள்ள சில ரகசியங்கள்லாம் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லும்போது அவர்கள் அது நிறைவேறுதலின் அடையாளத்தை கண்டு கொள்ளவில்லை. எது? சகரியா வந்து எப்படி நிறைவேறுன்னு இருக்குது அப்படின்னா அந்த அடையாளத்தை கண்டு கொள்ளவில்லை. இன்று அவ்வாறே உள்ளது. இன்று எவ்வாறு உள்ளது? சகரியா 14 அவருடைய வருகையை குறித்து உரைக்கிறது. இப்போ முதல் வருகை அதை ஒண்ணு கூட தெளிவுபடுத்திக்கிறதுக்கு கீழே 97 வரும். பூமி அதிர்ச்சி, பூமியை விளக்கின்றது. நீங்கள் இங்கு ஒரு வேத வாக்கியத்தை கவனிக்க விரும்பினால் 3ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஒலிவமலை பிளற்றல் ஒரு பூமி அதிர்ச்சியின் காரணமாக என்று புலனாகின்றது. இது ஏசாயா 29:6 வெளிப்படுத்தல் 16:9 ஆகியவற்றின் மூலம் உறுதிப்படுகின்றது. நிச்சயமாக அது என்ன? அவருடைய முதலாம் வருகை குறித்து அறிவித்த அதே தீர்க்கதரிசி அவருடைய 2ஆம் வருகையில் காண்கின்றார். முதல் வருகை அறிவித்த தீர்க்கதரிசி 2ஆம் வருகையை காண்கிறார். அப்ப முதல் வருகை என்ன, 2ஆம் வருகை 9:9 எழுதிங்க. அதே சகரியா புஸ்தகம் 9:9. இது முதல் வருகை. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூர், எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். இது முதல் வருகையை குறிக்கிறாங்க. முதல் வருகை அறிவித்த அதே தீர்க்கதரிசி அவருடைய 2ஆம் வருகையையும் காண்கிறான். அப்ப என்ன இது? கீழே நம்ம 98 வரும். இங்க மலை மேல் உள்ள கவர். காரியங்களிலே வெளிச்சம் உண்டாகும். அதே தீர்க்கதரிசி ஜனங்கள் குருடா இருக்கின்றனர். கவர்ச்சி என்ன? தொடர்ந்து இன்னும் 2 வசனங்களை வாசிப்போம். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அதே தீர்க்கதரிசி. ஜனங்கள் என்னவா இருப்பாங்க?
இது யாரு பார்வையடைகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி பெறுகிறவங்க, வெற்றி பெறுகிறவங்களுக்கு ஜீவகிடன் பெற்றுக் கொள்வாங்க. அப்ப நம்ம வெற்றி பெறுகிற கட்டத்தில் இருக்கிறோமா? இப்ப ஜனங்கள்லாம் கூட இருக்கிறாங்களா? அவன் வெளிச்சம் உண்டாகிறது. அதே தீர்க்கதரிசனம் சொல்றான். 2ஆம் வருகையை பத்தி சொல்றோம். நிறைவேறியதாங்க. உலகமே கூட இருக்குதாங்க. நாம வெற்றி பெறுகிறோமாங்க. நிச்சயங்க. இந்த வேத வசந்த பிரகாரம் நான் எதிர்பார்த்தேன். ஒருவன் என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் நாய்ந்திருக்கிறது இல்லை. இப்போ நான் சொன்ன வசனமே உனக்கு கடைசி நாட்கள் நாய்ந்திருக்கும். சொன்ன வசனம் தாங்க நாய்ந்திருக்கும். அப்ப சொன்ன வசனம் என்ன சொல்லுது? முதல் வருகை அறிவித்த அதே தீர்க்கதரிசி 2ஆம் வருகையும் காண்கிறார். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அதே தீர்க்கதரிசி ஜனங்களோ கூட இருக்கிறார்கள். என்ன அது கவர்ச்சி என்ன? நான் தொடர்ந்து 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தொடர்ந்து போறேன். அப்போ ஜனங்க கூட இருப்பாங்க. யாரோ ஒரு கூட்டம் வெளிச்சம் அந்த பார்வை அடைந்து அது சரிவர புரிந்து கொண்டு நடப்பாங்க. புரியுதாங்க? இப்ப 2ஆம் வருகைன்னு விசுவாசிக்கிறீங்க. 2ஆம் வருகை உறுதிப்படுத்த சாயங்காலம் வெளிச்சம் தாங்க 2ஆம் வருகை. வந்துடுச்சா என்னன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாங்க. இதுலயே ஒரு கட்டம் இருக்குது. நம்ம நிறைய பாகத்தை பார்க்கறத விட நீங்க இங்க இந்த 98லயே மேலந்து படி சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். உண்மை. சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அதே தீர்க்கதரிசி ஜனங்களோ கூட இருக்கிறார்கள். இல்ல அது இல்ல. இங்க இருந்து வரும். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். உண்மை. சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். உண்மை. மகிமையின் வெளிச்சம். மகிமையின் வழி நிச்சயம் கண்டு கொள்ளுவாய். தண்ணீரின் வழியில் இதய வெளிச்சம் உள்ளது. விலை உயர்ந்த இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ணப்படுதல். வாலிபரே, வயோதிபரே, உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உள்ளே வருவார். சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. சாயங்காலம் வெளிச்சம் தான் 2ஆம் வருகை. இங்க வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. எதுக்கு உண்மை, எதுக்கு சாயங்கால வெளிச்சம் வந்து விட்டது. உலகமே கூட இருக்குது. புரியுதாங்க? இந்த செய்தியை சரிவர ஒரு உள்ளத்தில் இருந்தா அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வார்த்தைக்காக தான் நிற்பாங்க. இது வந்து பாருங்க, இது வந்து வெற்றி பெறுகிற நேரம். இது வந்து நாம எதையும் பார்க்க கூடாது, எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது. நமக்கு வேண்டியது என்ன? வார்த்தை. வார்த்தை என்ன சொல்லுது? சாயங்காலத்தின் வெளிச்சம் வந்து விட்டதுன்னு இருக்கும்போது நான் வரலன்னு யாருன்னா பதிலளிக்க முடியுமா? வந்துட்டு யார் சொல்லிக்கிறது? ஸ்டீபன் ராஜா தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற தேவனே உரைக்கப்பட்ட வார்த்தை. அதான் அந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். இது கர்த்தர் உரைக்கிறதாவது. யார் உரைக்கிற வார்த்தை? அப்ப ஒரு மனுஷனா அன்னைக்கு ஒரு மனுஷன், இன்னைக்கு ஒரு மனுஷன். மனுஷனை பார்க்காது, வார்த்தையை பாரு. சாயங்காலத்தில் வெளிச்சம் வந்து விட்டதாங்க. நிச்சயமான ஒரு மேம்படுத்துவோம். நல்ல கவனிங்க. இப்போ வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில உதாரணமா அந்த வந்ததுக்கு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம செய்திக்கு வருவோம். 109 வருவோம். இது செய்தி இருக்குதுங்க. ஆனா முக்கியமான பார்க்க இது வந்தது உறுதியானதுன்னா மற்ற காரியத்துக்கு போறது. அது பழைய ஏற்பாட்டின் முடிவு. இப்பொழுது சாயங்காலத்தில் வெளிச்சம் உள்ளது. அது என்ன? அது மேற்பார்க்கும், மரத்தின் மேற்பார்க்கும். நம்ம இப்பொழுது சாயங்கால காலத்தின் வெளிச்சம் உள்ளதாங்க. உள்ளதா இல்லையா? நிச்சயமான ஒரு மாதிரி கொடுக்கலாம். இல்ல வேக்கியானலாம் கிடையாது. வந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான். 112. ஆனால் தீர்க்கதரிசி என்ன கூறினான்? இன்று இரவு நமது பொருளை தெரிந்து கொண்ட எருசலேம் குமாரத்தியே எம்பேரு, சியோன் குமாரத்தியே கலிகூறு. இதோ உன் ராஜா தாழ்மையுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருகிறார் என்னும் வசனத்தை கூறின அதே தீர்க்கதரிசி. நல்ல கவனிங்க. முதல் வருகையை சொன்ன அதே தீர்க்கதரிசி பழகும் காலம் ஒன்று வரும் என்று கூறுகிறார். பழங்களை பழுக வைக்க சூரிய வெளிச்சம் பூமிக்கு அனுப்பப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். முதல் வருகை அறிவித்த தீர்க்கதரிசி 2ஆம் வருகை அதே தீர்க்கதரிசி தான் ஒரு காரியத்தை அறிவிக்கணும். என்ன வரி காரியத்தை? பழம் காலம் ஒன்று வரும் என்று கூறுகிறார்.
பழங்களை பழுக்க வைக்க சூரிய வெளிச்சம் பூமிக்கு அனுப்பப்பட்டது. அனுப்பப்பட்டதா அனுப்பப்பட போதா? அனுப்பப்பட்டது. நித்தியமானவர்கள் இப்போ அனுப்பப்பட்ட அந்த வெளிச்சம் எதுக்காக வருது? அந்த பழம் பணம் இல்லைன்னு வச்சு என்ன பண்ணும்? இல்லக்கா, அது வெளிச்சம் வந்து இது பிரயோஜனம். ஆமென். அப்ப படம் இருந்தாதான் அதை இன்னும் படுக்க வைக்கிறதுக்காக சூரிய வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்பப்பட்டது. பின்னும் அது ஏன் அது பின்னை ஏன் அது பழுக செய்யவில்லை? எப்படி இருக்கு பாத்தியா? ஆமென். அனுப்பப்பட்டது, அப்புறமா என்ன ஒன்னும் பழுக முடியலையே. ஆமென். சபையில ஆளுங்க சரியில்லையே. ஆமென். படம் இல்லையே அங்க. ஆமென். படுக்க வைக்கிறதுக்கு அங்க ஏன் படம் படுக்கல? அங்க அப்போ செய்ய பழம் அங்க இல்லை. அங்க என்ன இல்ல? அந்த பழம் இல்லை. அவருடைய கனிகளால அவர்களை கண்டுபிடிச்சாங்க. ஆமென். பாருங்க, ஒருத்தர் குற்றவாளியும் தீர்க்கிறன்னா நீ குற்றவாளியா இராதபடிக்கு மற்றவங்களை குற்றவாளி என்று தீர்க்காது. ஆமென். ஒரு ஆளை பார்த்து நீ இந்த சாரியை செய்திருக்கிற, நீ குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீ குற்றவாளியா தேவன் தீர்த்துருவார். நீ எப்படி அளக்குறியோ அந்த அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். சத்தம் உங்களுக்கு புரியுதாங்க? பழம் பழுக்க வைக்க சூரிய வெளிச்சம் பூமிக்கு அனுப்பப்பட்டது. ஆனா அங்க பழுக்கிறதுக்கு அங்க என்ன இல்ல? அந்த பழம் இல்லை. அந்த பழமே இல்ல பாருங்க. பழம் இல்லாதனால அங்க பழுக்க செய்ய முடியல. பழம் இருந்திருந்தா அந்த காரியம் நடந்திருக்கும். ஆனால் ஜீவனோ பிரயாணம் செய்து அது அதோடைய வேலையை அது செய்துனே அது யாரையும் பாக்குறது. அப்ப இது வந்து சாயங்காலத்தின் வெளிச்சத்துல அனுப்பப்பட்ட காரியம் அனுப்பப்பட்டதா அனுப்பப்பட போகுது. அனுப்பப்பட்டது. நம்ம புரிஞ்சுக்கணுமாங்க? ஆமென். முக்கியமான ஒரு மைண்ட். செய்தி நம்ம அப்புறமா கொடுக்கலாம்னு பார்ப்போம். வந்ததை மட்டும் பார்க்கலாம்னு பார்க்கணும். வேற ஒன்றும் கிடையாது. 114 மலை ஆனால் வெளிச்சம் உண்டாகும். அவள் ஸ்தாபனங்களை எல்லாம் கடந்து வரும்போது அவள் வளரும்போது அவள் ஸ்தாபனங்களை கடந்து மறுபடியும் மலரும் போது அவள் பூமிக்கடியில் சென்ற போது இருந்த விதமாகவே ஆரஞ்சு பழங்களை தருவார். இப்போ சாயங்கால வெளிச்சம் எதுக்கு உண்டாகுதுன்னா, இவர் பூமிக்கு அடியில செல்லும் போது எப்படி இருந்ததோ அதே விதமானவன் ஆரஞ்சு பழத்தை அவ தருவா அந்த மனவாட்டி. அதுதான் சாயங்கால வெளிச்சம் உண்டாகுது. இது மனசுல வச்சு 118 ஓ வேத வசனங்களை பாருங்கள். மனுஷகுமாரன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஸ்தாபனங்களை கடந்து வளர்ந்து மரத்தின் உச்சியை அடைந்து விட்டார். மரத்தின் உச்சி அடைந்துட்டாரா? ஆமென். அப்ப மரத்தின் உச்சி அடைந்துட்டா மரம் யாரு? மரம் யாருங்க? மரவாட்டி மரம் நாம தானே. உச்சி அடைந்துட்டார். ஸ்தாபனக்கெல்லாம் கடந்து வளர்ந்து வருகிற அந்த மரத்தை உச்சியை அவர் அடைந்து விட்டாரா? அடைந்து விட்டாரா? அடைய போறாரா? அடைந்து விட்டார். நித்தியமானவர்கள். உள்ள கதைங்க நிறைய இருக்குது. உங்களுக்கு டைம் பார்த்தாது, நீங்க கடந்து போடுவீங்க. அதனால உள்ள நிறைய ரகசியம் இருக்குது. ஒரு மலை மேலேயும் ஒரு காரியம் அற்புதம் நடக்குது. அது நம்ம விவரித்து பார்க்கலாம் ஒரு சப்ஜெக்ட்லையும். ஆனா இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பாகத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். அன்றொரு நாள் அங்கு நின்று கொண்டு அந்த படத்தை வலது பக்கம் திருப்பின போது 7 சபையின் காலங்களில் இயேசு காணப்பட்ட விதமாக அது இருந்தது. தலையில் வெள்ளை தலை அங்கியை அணிந்து சகல அதிகாரமும் கொண்ட தேவனாக அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவரே எல்லா நித்தியத்துக்கும் பிரதானமான நீதிபதியாய் இருந்து அங்கு நின்று கொண்டு
இந்த மணி நேரத்துக்கான செய்தியை உறுதிப்படுத்தினார். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இதெல்லாம் என்ன? இது என்ன? இப்போ அங்க நின்று கொண்டு செய்தியை இந்த மணி நேரத்தின் செய்தியை உறுதிப்படுத்துறாரா? ஆமென். அப்ப செய்தி என்ன? முதல் வரியை அறிவித்தது அதே தீர்க்கதரிசி, இரண்டாம் வரியை அறிவித்தார். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஆமென். இதான உறுதி? ஆமென். இந்த உறுதிப்பாடு தானே இங்க கொடுத்துட்டு வராரு. ஆமென். நிச்சயமான ஒரு உண்மை கொடுத்தார். ஜூனியர் ஜாக்சன் ஜூனியர் ஜாக்சன் இதை கேட்டுக்கொண்டிருப்பார். சூரியன் அஸ்தமிக்கும் திசையை நோக்கி செல்வதாக அவர் கண்ட சொப்பனம் ஞாபகம் உள்ளதா? ஆமென். அதற்கு நான் அர்த்தம் உரைத்தேனே, இது சூரிய அஸ்தமனம் மாதிரி நிகழ்ந்தது. இது சாயங்கால நேரம், சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். சூரிய அஸ்தமன செய்தியின் மூலம் சரித்திரம் அஸ்தனமாகி தீர்க்கதரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொரோனோட காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அது டுசானுக்கு 40 மைல் வடக்கில் உள்ளது. வரைபடத்தை வாங்கி சூரிய அஸ்தமன சிகரம் எங்குள்ளது என்று பாருங்கள். அந்த இடத்தில் தான் அது சம்பவித்தது. அன்றொரு நாள் வரைக்கும் அதை நான் அறிந்திருக்கவில்லை. மரணத்தை காண முடியாத எல்லாமே தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறது. அது நடக்க தொடங்கின முதற்கொண்டு இயேசு நம்மை பார்த்து கொண்டு நின்று கொண்டுள்ள புகைப்படம் வரைக்கும் இப்பொழுது சரியாக சூரிய அஸ்தமன மலையின் மேல் சூரிய அஸ்தமன வெளிச்சம், சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. தேவன் தம்மை உறுதிப்படுத்துகின்றார். அது என்ன? தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்னும் உண்மையாகும். அந்த வெள்ளை எத்தனை பேர் நாம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் பேசின விதமாக அவருடைய தலையின் மேல் இந்த தலையாங்கி கண்டீர்களா? பாருங்கள், சகல அதிகாரத்தினுடைய பிரதான தேவன், வேறே சத்தமில்லை, வேறே தேவன் இல்லை, வேறு ஒன்றுமில்லை. தேவத்துவம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கின்றது. தூதர்களுடைய அவருடைய தலையங்கி. ஆமென். இப்போ நல்ல இந்த செய்தி மரணத்தை காண முடியாத எல்லாமே தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அப்போ மரணத்தை காண முடியாத எல்லாம் தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அது என்ன பாருங்க, அந்த சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்தில் வெளிச்சம், சாயங்காலத்தில் வெளிச்சம் வந்து விட்டது. தேவன் தம்மை உறுதிப்படுத்துகிறாரா? ஆமென். அது என்ன? தேவனும் கிறிஸ்துவும் ஒருவரே என்பது உண்மையாகும். ஆமென். இப்போ சாயங்கால வெளிச்சம் வந்து விட்டதா? சாயங்கால வெளிச்சம் உண்டாகுதா? வந்துவிட்டது. யார் சொல்லி இருக்குது? இப்படி நம்ம பயன்படுத்தணும். இப்போ கர்த்தர் உரைக்கிறதா? யார் உரைக்கிறது? இது மனுஷன் உரைக்கிறது கிடையாதுங்க. தேவன் என்ன சொல்றாரோ அது அப்படியேதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு காரியம் எதுவுமே கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அது யார் உரைக்கிற காரியம்? அப்போ யார்கிட்ட இருந்து யார் பேசுறது? ஒரு மனிதனை எடுத்து அவர்ல இருந்து பேசுறாங்க. அப்ப இங்க வசனம் சொல்றது 2ஆம் வரியை அறிவிக்கிற, முதல் வரியை அறிவித்த தீர்க்கதரிசி 2ஆம் வரியை அறிவிக்கிறான். அது சாயங்காலத்தின் வெளிச்சம் வந்து விட்டதுன்னு வரப்போகுதுன்னு. இவ்வளவு சான்று சொல்லி இருக்கும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அதாவது அவர்கள் எல்லாம் கூடாக இருந்துதான் ஆக வேண்டும். இது ஏதோ ஒரு மனிதனுக்கு இது வெளிப்படும். அந்த இடத்துல அதை சரிவர புரிந்து கொள்கிற கூட்டமும் அதை புரிந்து கொள்வாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகும். இப்ப இவ்வளவு கட்டத்தை கொண்டு வரும்போது அடுத்த பாகம் நம்ம இன்னும் பாகம் பார்த்தோம்ல, இல்ல வந்துட்டாரா இல்லையா அப்படின்றது, அந்த வெளிச்சம் வந்து விட்டுதா இல்லையா அப்படின்ற ஒரு சில பாகத்தை நம்ம பார்க்கணும். நூத்தி 87. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் வெளிச்சமும் உண்டாகும். அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இராமல் போனான். அதை குறித்து என்ன ஒன்றும் தெரியாது. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். என்ன புரிஞ்சுக்கிறோம்? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் வெளிச்சம் உண்டாகும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இராமல் போனார். பாருங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவா இராமல் போனால்
அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதுங்க. அதை வெளிப்படுத்த, அதாவது இயேசு கிறிஸ்து இல்லாமல் போனா இப்ப என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அதை எப்படி வெளிப்படுத்துறது பாருங்க, கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக. இதெல்லாம் ஒரு செய்திங்க. இந்த செய்தி வந்துட்டு எப்படி பேசுறது பாருங்க. நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுங்க. 196 199 வருகையை பற்றி பேசக்கூடிய நேரம். தேவதைக்கு வைக்கப்பட்டுள்ள கைக்குட்டைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவி உள்ளது போதே இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஜனங்களின் மேல் தங்கியுள்ள போதே அவர் வாக்களித்த மகத்தான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. பூமி நடுங்குகின்றது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகின்றன, வேத வாக்கியங்கள் நிறைவேறி வருகின்றன. சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ சாயங்காலத்தில் வெளிச்சம் என்ன செய்யுது? பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இல்ல முன்ன 2-3 வருஷம் எல்லாம் வந்துட்டாருன்னு பார்த்தோமா? இன்னும் கூட அதை உறுதிப்படுத்தி வந்தாதானே பிரகாசிக்கிறதுக்கு. பாருங்க, இதுலயே 199 நீங்க லாஸ்ட் லைன் பாருங்க. இது ஞானஸ்தானம் பெற்றதும் தெளிக்கப்பட்டதோ ஊற்றப்பட்டதோ அது தவறு. வெளிச்சம் வந்து விட்டது, வாருங்கள் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். சொன்னாவே யார் வந்திருக்கணும்? வெளிச்சம் வந்திருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு அடுத்த கடத்துல வரும்போது அந்த செய்தியை பார்க்கலாங்க. இப்போ இவ்வளவு கடத்துலயும் வெளிச்சம் வந்துட்டு இருக்குதா இல்ல வர போதுன்னு இருக்குதா? அறுப்பின் நேரம், அறுப்பின் நேரம், அறுப்பின் நேரம் இருக்குது. அறுப்பின் நேரம் 50 பக்கம் 50 இருக்கு. ஓகே, அறுப்பின் 45 50 இருக்கு. உயிர் வாழ அவசியமான உணவை உண்டு ஐக்கிய கொள்ளை காலை இங்கு வந்திருக்கிறோம். அதை உண்டு எங்கள் வழியில் இருந்து விலகிவிட்டோம். இப்பொழுது எங்களுக்குள் இருக்கும் ஜீவன் பெறத்தை அளிக்கக்கூடிய உணவாகிய அந்த பரலோக மன்னாவை உம்மிடமிருந்து பெற விரும்புகிறோம். இப்போ இந்த உயிர் வாழ்வதற்கு இயற்கை உணவு உண்ண ஐக்கியம் கொண்டது வரனா ராபோது. இப்போ அதிலிருந்து இப்பொழுது எங்களுக்குள் இருக்கிற ஜீவன் பலன் அதிக்கும்படிக்கு உணவாகிய பரலோகத்தின் மன்னாவை உம்மிடத்தில் பெற நாங்கள் விரும்புகிறோம். இது என்ன உணவு? இது என்ன இயற்கை உணவுன்னு சொல்லும் போது அது என்ன உணவு? இந்த பரலோகத்தின் மன்னான்னு சொல்லும் போது இது என்ன உணவு? எந்த உணவு இருந்தா பரலோகம் சேரும்? இந்த இயற்கை உணவு எதுக்கு? மாம்சமும் ரத்தமும் வெளிப்பாடு கொண்டு வருமா? மாம்சமும் ரத்தம் ஏதாவது நன்மையான காரியம் செய்யுமா? ஒரு காரியமும் அங்க இல்ல. அப்போ எல்லா காரியமும் செய்யறது யாரு? அந்த உள்ளான மனுஷன்கிட்ட இருந்தா அது கிரியை செய்தார். அப்ப உள்ளான மனுஷனுக்கு என்ன வேண்டும்? பரலோகத்தின் மன்னா. அதை பெறுவதற்காக நாங்கள் விரும்புகிறோம். அடுத்த கட்டம் ரத்தம். ரத்தம் இந்த இயற்கை உணவை இப்பொழுது கொண்டு சென்று அதிக அணுக்களை உண்டாக்கி இந்த நாடுக்கான சரீர பெற்றலை அளிக்கும் இந்நேரத்தில் நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்று காலை அவர் வார்த்தையின் மூலம் எங்கள் ஆவிக்குள் வரவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பெறனை அளிக்கும் அருள்புரியும். ஏனெனில் பகல் சென்று போயிட்டு சாயங்கால நிழல்கள் வீழ்கின்றன. சாயங்கால வெளிச்சம் இங்குள்ளது. என்னங்க இருக்குது? சாயங்கால வெளிச்சம் இங்கே உள்ளது. இங்க உள்ளதாக ஒரு தீர்க்கதரிசி உண்மை என்ன வெளிப்படுத்தணும்? வந்து விட்டாருன்னு சொல்லிட்டாரு, இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, பிரகாசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. உண்மை என்ன சொல்லணும் ஒரு தீர்க்கதரிசி? இப்ப இவர் சொல்லலன்னா யார் சொல்ல முடியும்? சத்தம் உங்களுக்கு புரியுதாங்க? இப்ப இவ்வளவு காரியமும் இங்க நடக்குது. இப்ப சாயங்காலத்தின் வெளிச்சம் இங்க உள்ளதுன்னு சொல்லும் போது அடுத்த கட்டம் இன்னும் நிறைவேறும். மண்ணா கொடுக்கப்பட்டாயிடுச்சு, அந்த மனாவையும் புசிக்கிறோம். இப்ப அடுத்த கட்டம் என்ன? வசனம் விரைவில் மேலே ஏறிவா என்னும் கட்டளையை நாங்கள் கேட்க போகிறோம். விரைவில் இங்கே மேலே ஏறிவான்னு 4ஆம் அதிகாரத்துல கூப்பிடுதா? பூமியில இருந்த சத்தம் மேல கூப்பிடுது.
ஆமென். அப்ப விரைவில் ஏறிவான்னு சொல்லும்போது எடுத்துக்கொள்ளப்படுதல் மட்டும்தான் நிற்குது. ஆமென். மற்றது எந்த குறையும் இல்லை. ஆமென். புரியுதாங்க? ஆமென். அப்ப செய்தியை நீங்க பாருங்க, செய்தியில எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏற்ற பலனை நம்ம அடையும். ஆமென். இப்ப வருகை வந்துட்டு உறுதியாச்சா? ஆமென். ஒரு வருகை, முதல் வருகை அறிவித்த தீர்க்கதரிசி இரண்டாம் வருகை அறிவிக்கிறார். ஆமென். அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்டாங்க. அப்ப அறிவிக்கிறது அந்த காரியம் வந்து உள்ளதா, வந்து வரப்போதா, இல்ல இருக்குதா, இல்லையா? வந்து உள்ளது. பிரகாசித்து கொண்டு இருக்குதா என்னங்க? வந்து பிரகாசிக்கிறதா? பிரகாசிக்கும். நிறைவேறின பாகம் தானே. ஆமென். முடிகிறது எதோட முழுவதும் மனசுல வச்சுங்க. ஏன்னா வந்ததை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திட்டு அப்புறம் மற்ற பாகத்துக்கு போகலான்னு தான் உள்ளுக்குள்ள போகணும். இந்த வேத வாக்கியன்றதை நான் நிறைவேற்ற செய்தி, இந்த வேத வாக்கியம் இதை நான் நிறைவேற்ற கீழே இந்த வேத வாக்கியன்றதை நான் நிறைவேற்றி இல்ல வந்ததை ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக்கலாங்க. மற்ற காரியத்துக்கு அப்புறம் போகலாம். 114. இன்றைய தினம் சாயங்கால வெளிச்சம் சகேரியா 14:7 வந்துள்ளது. வந்துள்ளதா வரப்போகுது? வந்துள்ளது. சத்தியமான ஒரு மைண்ட். ஆனால் நாம் கண்டு கொள்ளவில்லை. யாரு? பிரண்ணாம் சொல். நாம் கண்டு கொள்ளலன்னா அவங்க சபையும் சேர்த்து அவரையும் சேர்த்து சொல்றாரு. நம்ம கண்டு கொள்ளணும். ஆமென். நாம் கண்டு கொள்ளவில்லை. ஆமென். ஆனா செய்தி சாயங்காலத்தின் வெளிச்சம், இன்றைய தினம் சாயங்காலத்தின் வெளிச்சம் சகரியா 14:7 வந்துள்ளது. ஆமென். நாம் அதை கண்டு கொள்ளவில்லைன்னா யார் தவறு? அவங்க அவங்க தவறு. அவங்க தவறு. நான் ஒரு வீட்டுக்கும் போகும்போது செய்தி என்ன தெரியாது. பாவம், அதனால்தான் இடறி விழுந்து செத்து போறாங்க. இவ்வளவு வருஷமா 18 வருஷமா 20 வருஷமா கேட்டவங்களே இந்த கதினா வேற யாருக்குங்க புரிய போகுது? புரியாது. அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் போது இன்றைய தினம், அது இன்றைய தினம் சாயங்காலத்தின் வெளிச்சம் சகரியா 14:7 வந்துள்ளது. நாம் அதை கண்டு கொள்ளவில்லை. நாம் வாழ்கிற இந்த வேளையிலே இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் இந்த நிறைவேறிட்டு நாம் வாழ்கிற இந்த வேளையிலே இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு தான் இது யாருக்கு? இது நமக்கு. நாம் கண்டு கொள்ளவில்லை என்றது யாருக்கு? அவங்களுக்கு. என்ன அழகு. சத்தம் புரியுதாங்க? ஆமென். அப்ப நாம் அதை கண்டு கொள்ளவில்லை என்றது அவங்களுக்கு. நாம் வாழுகிற இந்த வேளையில் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றினா அதை புரிஞ்சுக்கிற கூட்டத்துக்கு நமக்கு நமக்கு. ஆமென். நிறைவேறிச்சாங்க. ஆமென். நிறைவேறுதுன்னா என்னங்க? ஒருத்தர் ஒரு பைசா ஒரு ரூபாய் கேட்கறீங்கன்னு நாளைக்கு தரங்க வாக்கு கொடுத்து நாளைக்கு கொடுத்தா அது என்ன ஆகுது? நிறைவேறிடுச்சு. கொடுத்துட்டாரா? ஆமென். வந்துட்டாரா? ஆமென். நிறைவேறிடுச்சு. ஆமென். ஆமென். கொடுத்துட்டாரா? ஆமென். நிறைவேறிடுச்சுங்க. சொன்னாரு நேத்து கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டாரு. ஆமென். கொடுத்துட்டாராங்க. ஆமென். நிச்சயமான ஒரு மை கொடுத்து செய்தி கேட்கிற இவ்வளவு ஆழத்துக்குள்ள நீ வந்திருக்கிறன்னா முழு பாதம் உன்னை விட்டுருமா? விட்டுருமாங்க? ஏதோ ஒரு வகையில உன்னை எடுக்கதான் பார்க்கும். ஆமென். நீ இழுந்து வெளியே வந்து ஏதாவது எச்சிகமையாகி பின்மாற்றம் அடைஞ்சு நஷ்டப்படும். அப்படி ஏதாவது காரியம் நடக்கும். எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏங்க நமக்குள்ளேயே எழும்புற சில காரியத்துக்காக நம்ம அடிச்சிடறோமாங்க. நாம் அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறோம்ல. நமக்குள்ளேயே எவ்வளவு குறை இருக்குது இல்லையா? அப்புறம் அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம சரி பண்ணி ஆண்டவர்கிட்ட தேவனே என்ன மன்னிச்சுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரிப்படுத்திக்கிறோம். யாருன்னா சொல்ல போறோமா? இல்லைங்க. அப்படின்னா இந்த கட்டம் என்ன? செய்தி என்பது வேற,
சரீர பிரகாரமாக பேய் கொண்டு வருகிற தன்மை வேறு. இதையும் ரெண்டும் ஒன்னா நுழைச்ச நீ ஒரு காலமும் ஜெயம் எடுக்க முடியாது. இது வேறு அது வேறு. இது பரலோக ராஜ்யத்துக்கு போகாத, அது போகும். போறது முக்கியமா போகாது முக்கியமா? அப்படி நிக்கணும் வார்த்தையில். மற்றதெல்லாம் அழிஞ்சு போறதுங்க, எல்லாம் அழிஞ்சிடும். ஆவி ஆத்துமா சரீரம் முழுத்தையும் அழிக்க வல்லவர் தெய்வன். அப்ப எல்லாமே அழியக்கூடியது. யார் அழிய முடியாது? தேவனுடைய சிந்தையில் இருந்த ஒரு பாகம், அது அழிய முடியாது. மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்புது. அப்ப அந்த ஒரு பாகத்தை தேவன் அழிக்க முடியாதுன்னு போன வாரம் நம்ம செய்தி பார்த்தோமாங்க. அவருக்குள்ள இருக்கிறவர்களை அவர் எப்படி அழிக்க முடியும்? அழிவே கிடையாது. கடைசியா பார்த்து முடிச்சாங்க. உன்னுடைய மறக்காதீங்க தயவு செய்து. அப்ப அது உள்ள போறது யாரு? இந்த சரீரமா? இல்ல, இந்த சரீரமாக போக முடியும்? அப்ப உள்ளான மனுஷன் தான் அங்க போயிருக்கிறாரு. அப்ப அந்த மனுஷனுக்கு என்ன இல்ல? அப்ப அதை புரிந்து கொண்டு சரியா நடக்கிற மனிதன் வெற்றி பெறுகிற மனிதன். வெற்றி பெறுகிற மனிதனுக்கு தான் ஜீவகிடம் காத்திருக்குது, பரலோகம் காத்திருக்குது, மற்ற எல்லாமே காத்திருக்குது. ஏன்னா சர்க்கந்த சாக்கல் ஓடிட்டா என்ன அர்த்தம்? இது தவறு இல்லையா? அப்ப அவங்க போகணுன்றதுக்காகவே தேவன் சில காரியங்களை செய்கிறார். பணம் முக்கியம் இல்லைங்க, தசம்பாகம் முக்கியம் இல்லை, எந்த காரியமும் முக்கியம் இல்லைங்க. தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இன்றைய தினம் சாயங்காலத்தில் வெளிச்சம் சகரியா 14:7 வந்துள்ளது. இது முக்கியமா முக்கியம் இல்லையா? ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து தேவனே உரைத்த வார்த்தைங்க. முக்கியம் இதுதாங்க. இது தவிர நம்மளுக்கு வேற மனுஷன் வார்த்தை எந்த வார்த்தை சொன்னாலும் முக்கியம் இல்லை. நாமும் அதை கண்டுகொள்ளவில்லை. அந்த சபையார், அவங்க சபையார் கண்டுகொள்ளும். அதனால்தான் இன்னமும் உட்கார்ந்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வருவார்னு பாட்டு பாடி. நாம் வாழ்கிற இந்த நேரம், இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறிற்று. இது யாருக்கு? இந்த சாயங்காலத்தின் வெளிச்சத்தை முழுமையா நடத்தி புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணுமாங்க. சாயங்காலத்தின் வெளிச்சம் வந்துருச்சு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முடிகிறதை கூட மறுபடியும் கூட தேவனை மகிமைப்படுத்தும். நான் சொல்ற இடத்துல நிக்க வைங்க, ரொம்ப நல்லா இருக்கு. 160 வாசி. இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறு. தீர்க்கதரிசி உரைத்தபடியே ஒரு நாள் உண்டு, அதை பகல் அல்லது இரவு என்று சொல்ல முடியாது. ஒரு இருண்ட நாள், மிக மழையும் மந்தமான நாள். புரிந்து கொள்வதற்கு இது போதும். எந்த சபையை சேரலாம், எந்த புத்தகத்தில் உங்கள் பெயரை எழுதலாம். என்ன புரிஞ்சுக்கிறோம்? தீர்க்கதரிசி உரைத்தபடியே சகரியா 14:7 ஒரு நாள் அது உண்டு. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, சொல்ல முடியாது. அது இருண்ட நாளோ அல்லது மழையின் காலமோ அல்ல மற்றமான நாளோ புரிந்து கொள்கிறது இது போதும். ஆனா நீ எத்தனை சபையை வேணாலும் சேரலாம், எத்தனை புத்தகத்தில் வேணாலும் உன் பேரை எழுதி கொள்ளலாம். ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இப்போ இந்த சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் இந்த வார்த்தை இந்த தினம் நிறைவேறிச்சுன்னா அர்த்தம் என்ன? அவருடைய வருகை வந்ததை குறிக்கல, வெளிச்சத்தை சொன்னாங்க, அது மட்டும் குறிக்கல. அடுத்த வாரத்துல விளக்குறாரு. ஏன்னா அதை ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல சொல்லிடுவார், சொல்லிதான் ஆகணும். 161 அந்த கிழக்கிலே உதித்த அந்த சூரியனே மேற்கில் அஸ்தமிக்கும் சூரியனாக இருக்கிறது. கிழக்கில போகும் அந்த ஏதேன் தோட்டத்துல தான் வாசனை. அங்க வசனம் இருக்குதா? அப்போ அந்த கிழக்கில் முதல் வருகை இன்னைக்கு புசிக்கிறதுக்கு மேற்கில் இருந்து கொடுக்கிற பாருங்க. அந்த கிழக்கில் உதயமான அந்த உதய சூரியனே மேற்கிலும் அஸ்தமித்த சூரியனாக இருக்கிறது. இருக்கிறதா இருக்க போதா? இருக்கிறது. நீங்க மனசுல கிழக்கில் வந்த தேவகுமாரனே தம்மை மாம்சத்தில்
தேவன் என்று நிரூபித்தவரே, மேற்கோள் கூடாரத்தில் வந்த தேவனுடைய குமாரன் தம்மை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை சபையிலே நிரூபிக்கிறார். குமாரனின் சகல வெளிச்சம் வந்து ஒரு நிமிஷம் வந்திருக்குதா இல்ல வரப்போதா? நோட்டை படி. தேவகுமாரன், அதாவது குமாரனுடைய சாயங்கால வெளிச்சம் வந்திருக்கிறது. அது போதும். வந்துட்டு இருக்காங்க. ஆமென். குமாரனுடைய சாயங்கால வெளிச்சம் வந்திருக்கிறதுனா அப்ப யார் வந்திருக்கணும்? கிழக்கில் வந்தவர் தான் மேற்கில் வந்தவர். ஆமென். புரியுதாங்க உங்களுக்கு? ஆமென். கிழக்கு வந்து முதல் வருகை, மேற்கு வந்து இரண்டாம் வருகை. ஏசாயா எழுதின புத்தகம் 43:5. ஏசாயா, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். கிழக்கிலிருந்து வர பண்ணியா? ஆமென். கிழக்குல இருந்து வர பண்ணினா என்ன? முதல் வருகையில இருந்து உங்களுக்கு வர பண்ணி மேற்கு உன்னை மேற்கில் இருந்து என்ன பண்ணுவேன்? கூட்டி சேர்க்க. இப்ப வந்து சேர்த்துட்டாரா? ஆமென். இப்ப வந்து இருக்கிறாரா? ஆமென். பாருங்க, அதே குமாரன் சாயங்கால வெளிச்சம் வந்து இருக்கிறது. நாம் அதை காண இங்க இந்த வேத வாக்கியம் இப்படி படிச்சாதான் குமாரனின் புரியும். சாயலில் வெளிச்சம் மங்கள வெளிச்சம் வந்திருக்கிறது. ஆ. நாம் காண இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இப்ப வந்து இருக்குதா? ஆமென். நிறைவேறிச்சா? ஆமென். முடிகிறது கூட வரும். 212, 212, 212, 213. இன்று நாம் இருக்கும் அமைப்பை பாருங்கள். தேவனுடைய குமாரன் இருக்க வேண்டிய சபையை பாருங்கள். மப்பும் மந்தாருமான நாள் பாருங்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களையும் பாருங்கள். இப்பொழுது ஒரு விசித்திரமான அடையாளம் இன்றைய அமைப்பு சோதமியை அமைப்பாய் இருக்கிறது என்றார். நம்முடைய விருந்தினர் வர நாளாகிவிட்டது. என்னங்க புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது இங்க என்ன சொல்றாரு? இன்று நாம் இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க, தேவகுமாரன் இருக்க வேண்டிய சபையை பாருங்க, மப்பும் மந்தாரமான நாளை பாருங்க. மப்பும் மந்தாரமான நாள் எது? மப்பும் மந்தாரமான நாள் கர்த்தருடைய நாள். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகுங்க. ஆமென். இப்ப இந்த மப்பும் மந்தாரமான நாளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே ஒரு காரியத்தை கொண்டு வர்றாரு. அது அப்புறம் பார்க்கலாங்க. 215 தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு நிமிஷம் நிக்க வைங்க. உண்மையா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா இல்லையா? இல்ல ஏமாத்திட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். இல்ல இல்ல அந்த தெரிந்து கொள்ள கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? கேள்வி. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்னா யாரு? இந்த உலகத்திலேயே இப்ப உலகம் முழுவதும் அந்த புத்தகம் வச்சு ஆராதிப்பாங்க. பைபிள் எல்லார்கிட்டயும் இருக்குது. உலகம் முழுவதும் ஆராதிக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? என்ன நினைக்கிறோம்? யார் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் எந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும்? ஒரு நிமிஷம், இதுவும் கேள்வி. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை நீங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்னா அவங்க எந்த அடையாளத்தை பார்க்கணும்? சாயங்காலத்துல வச்சு அப்படியே அப்படியே வரலாம். அவர்கள் எந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும்? இதுவும் கேள்வி. அவர்களிடம் என்ன இருக்க வேண்டும்? அப்போ பார்க்கிறது மட்டும் இல்ல, என்ன அப்போ அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் பாருங்க. அவரிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆனால் இது- 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 சாயங்காலத்திலே வெளிச்சம் ஏங்க அல்லேலூயா பண்றாங்க? சும்மா இல்ல, தேவனுக்கு சும்மா அல்லேலூயா பண்றாங்க. மகிமை உண்டாயிடுமா? இப்ப சில பேர் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னா ஸ்தோத்திரம் தேவனுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகிடுமா? எப்படிங்க இதனுடைய காரியம்? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஒரு காரியத்தை மனசுல பதிவு வைங்க. யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம்? உலகத்தோடத்துக்கு முன்னவே கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டாலும் அந்த கூட்டம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி. அவர்கள் எந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி. ஆமென். மூணாவது கேள்வி, அவர்களிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி. இப்ப அல்லேலூயா போட்டு ஆமென். இந்த அல்லேலூயாக்குள்ள ஒரு மகிமை, ஒரு காரியம் இருக்குது. அது என்ன? இப்ப வாசிக்கலாம். ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். பாருங்க, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். சகரியா 14:7 அதை
இந்த வேத வாக்கியம் நிறைவேறிய தினம் நிறைவேறிற்று ஆ. இன்றைய தினம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. அது சத்தியம் என்று நாம் அறிகிறோம். ஆமென். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கின்றார். இதுதாங்க உண்மை. அவர் எப்போதும் எப்படி இருக்கிறாரோ அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார். இதுதான் சத்தியம். ஆமென். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் சொல்லும்போது யார்? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமென். கூட்டத்தை பார்க்கணும். ஆமென். அவங்கள்ட்ட எந்த அடையாளத்தை அவங்க பார்க்கணும்? பார்த்துட்டோமா? ஆமென். அவங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அது புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அந்த புரிந்து கொள்வதும் தேவனை நமக்குள்ள சேர்த்துக் கொள்கிற தன்மையும் அந்த அடையாளம் தான் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஆமென். இருக்குதாங்க? ஆமென். பாருங்க, ஒரு முறைக்கு 2 முறை சொல்லப்படுது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தையை கைவிடலும் மரணமே இல்லைன்னு. பைத்தியக்காரன் நான் சொன்னா அன்னைக்கு இருந்த யூதன் அவன் பைத்தியக்காரன். ஆமென். அவன் பைத்தியக்காரனா இருந்துன்னு பேய் பிடிச்சுனா இருந்துன்னு யாரை பார்த்து சொன்னான்? கிறிஸ்துவை பார்த்து. இவரை பார்த்து சொன்னான். இன்னைக்கும் நம்மளை பார்த்து இப்படி சொல்லுவானுங்க, இவங்க பைத்தியக்காரங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்லுது, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறி, இன்றைய தினம் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறிற்று. இதுவே சத்தியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறாராங்க. இப்போ மனுஷகுமாரன் வெளிப்படவில்லை, சோதோமில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்பட நாட்களில் நடக்கும். ஆமென். இப்ப நிறைய பேர் தான் நினைச்சிடுறாங்க, இந்த இடத்துல ஒரு குழப்பம் அடைகிறாங்க. இவர் தான் அன்னைக்கு ஒரு மனுஷன் வந்தார் இல்லையா, அப்படி இங்க ஒரு மனிதன் வர வேண்டுமே, அப்போ இந்த மனிதன் யார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் இங்க பாருங்க. 218 இப்பொழுது நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், நான் அவர் அல்ல, ஆமென். அவர் இங்கே இருக்கிறார். போதும். என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் அவர் அல்ல. இப்ப ஏன் பெர்னாம் கிறிஸ்துன்னு சொல்றவனுக்கு ஏன் புரியல? அப்படி ஒரு கூட்டம் நஷ்டப்பட்டு போகணும் இல்லையா? ஆமென். இதானங்க காரியம். பாருங்க, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறேன், நான் அவர் அல்ல, அவர் இங்க இருக்கிறார், நான் அவரை எடுத்து செல்லும் வாகனமாய் இருக்கிறேன். ஒரு வாகனம் தான். ஆமென். இப்ப நம்மெல்லாம் ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொன்னா ஆவி உள்ள இருக்கணும்ல. ஆமென். இப்ப அவரை சுமந்து செல்லுன்னு போய் மத்தவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாகனமா இருக்கணும். ஆமென். அவ்வளவுதான், தவிர வேற ஒன்றும் கிடையாது. சத்தம் புரியுதா? ஆமென். அன்னைக்கு அவர் இன்னைக்கு தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படின்னா இந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி அப்படி எப்போதுமே எப்படி இருந்தாரோ அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறார், நான் அவர். ஆமென். சத்தம் உங்களுக்கு புரியுதாங்க? ஆமென். நாம அவரை சுமந்து செல்கிற ஒரு வாகனம் சொல்லும் போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு காரியம் நம்ம இடத்துல வெளிப்படுது இல்லையாங்க? ஆமென். சார் என்ன பேய் பரவாயில்லப்பா, நல்லா பரவாயில்ல போய் சேர்ந்து நோட்டுருவாங்க. இந்த மாதிரி சத்தியெல்லாம் கேட்டு நடந்து நீங்க நேரம் போயிடுங்க பரவாயில்ல. ஏன்னா ஏற்கனவே அவன் இருந்தாடும், என்ன பண்ண முடியாது, அவனால விட்டு கொடுக்க முடியாது. இதுதான் காரியம். போட்டோம். அடுத்த பாகத்தை நம்ம பார்த்து நம்ம அந்த முக்கியமான பாகத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். மனைவி மேல் உள்ள கவர்ச்சி நிறைவேறிச்சாங்க. அடுத்த பாகத்தை பார்த்து நம்ம இதெல்லாம் இந்த செய்தி கொடுக்கணும், நமக்கு நேரம் இல்லாததுனால முக்கியமான பாகத்தை மட்டும். சபினா மலையின் மேல போகும்போது தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியம் நடந்தது. சபினா மலையின் மேல நீ மேற்கே போன்னு சொன்னாங்க. இது நடந்ததுங்க. நம்ம அடுத்த வாரம் தெளிவா இருக்கும். நம்ம ஒரு முக்கியமான பாகத்தை மட்டும் பார்க்கலாம். 33 இருக்கு. நம்ம மலை மேல் உள்ள கவர்ச்சி 133. நீங்க 131 படிச்சுட்டு கூட நீங்க வரலாம். அப்போ அந்த மலை மேல அந்த ஒரு நாள் சபீனா காலை கர்த்தர் என்னை எழுப்பி, ஆ. நீ சபினா மலைக்கணவாய்க்கு சென்று அதன் மேல் ஏறி என்றார். நான் ஒரு காகித துண்டையும் வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டேன். கீழே வரலாங்க. மனைவி எங்கு இல்ல போகின்றீர்கள் இல்ல என்று வேணாம், கேட்டாள். நேரம் இல்லைங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இங்க வந்தாலும் 133 அந்த ரெண்டும் அந்த வேணாம். சத்தம் மறுபடியும், அது ஒரு ராஜாவின் பட்டயம்
அல்ல அது ராஜாவின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்றது. அது மேலும் பயப்படாதே, அது மூன்றாம் இழுப்பு, அது உன்னை ஊழியத்தை உறுதிப்படுத்தும் ஒன்றாகும் என்றது. என்னங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம், மலை மேல ஒரு போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒன்று என் கையில் விழுந்ததுன்னு சொல்றாரு. அது ராஜாவின் பட்டயம். பட்டயம் என்றாலே எனக்கு பயம் வார்த்தை. அப்போ அந்த பட்டயம் வந்து எதை குறிக்குது? வார்த்தை. மேலும் நீ பயப்படாது, இது மூன்றாம் இழுப்புன்றது. அந்த வார்த்தை மூன்றாம் இழுப்பம், அது உன்னுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தும் ஒன்றாகும் என்றது. இப்போ ஊழியத்தை என்ன பண்ணும்? உறுதிப்படுத்தும். என்ன உறுதிப்படுத்தும்? அவர் வந்தா இவருடைய ஊழியம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதாங்க? உறுதிப்படுத்தும். அந்த மூன்றாம் இழுப்பு பரலோகத்தில் இருக்கிற தேவனை இழுத்துன்னு வரணும். உலகத்துல உலக சபையில இருந்து நம்ம ஏதோ இங்கே இருந்தோம், ஏதோ சத்தியத்தில் தெரியாம கூட்டு சபையில இருந்தோம். நம்ம அவங்களையும் எடுக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து ஒன்று சேர்க்கணும். இதுதான் மூன்றாம் இழுப்பு. இப்ப நம்ம அடையாளம் என்ற செய்தியில போன வாரம் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஞாபகம் இருக்குதா? என்ன செய்யறாரு பரிசுத்தாவி வந்து பாருங்க, 45 அடையாளத்துல 45 3 அவ்வாறே பரிசுத்தாவியானவர் ஜனங்களை இழுத்து ஒன்று சேர்த்து. அப்ப பரிசுத்தாவியானவர் என்ன செய்யணும்? இழுக்கிறதா மூன்றாம் இழுப்பு. அவரையும் பூமிக்கு எடுத்து வரணும், நம்மையும் இழுக்கணும். இப்ப ரெண்டு பேரையும் இழுத்து ஒன்று சேர்க்கிறது தான் மூன்றாம் இழுப்பு. இது வந்து சேர்ந்துட்டாவே அங்க எலியாசார் இருக்கும். புரியுதோ என்ன தெரியல, புரிஞ்சுங்க. எலியாசார் இருக்கக்கூடாது. யார் யாரு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேரும்போது ரெபெக்காவும் ஈசாக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு அங்க யாருக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறமா இல்ல பாருங்க, நீங்க எலியாசாரை பார்க்க முடியாது. அந்த 24ஆம் அதிகாரத்துல இருந்து 50 அதிகாரத்துக்கு வந்தா கூட அங்க எலியாசாரே இல்ல. அதுக்கப்புறமா ஆசாருடைய பிள்ளைங்க வந்து எலியாசார் ஒருத்த வரான், அது இல்ல, அவன் வேற. இந்த எலியாசார் இல்லன்ற சத்தம் உங்களுக்கு புரியுதாங்க? தயவு செய்து இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு நீங்க இருதயத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாகம். அதாவது அந்த மூன்றாம் இழுப்புன்னு சொல்லும் போது அது வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை. பயப்படாதே, அது மூன்றாம் இழுப்பா இருக்கிறது. உன் ஊழியத்தை அது உறுதிப்படுத்தும் ஒன்றா இருக்குதுன்னா அர்த்தம் என்ன? அவர் வந்து அதாவது எடுத்து ஒன்று சேர்த்த உடனே திருமணம் ஆகி போச்சு. திருமணம் ஆகிற வரைக்கும் தான் இந்த எலியாசார் அவசியம். புரியுதாங்க? ரெபெக்கால யாரும் அழைச்சுன்னு வரணும், எலியாசார் தான் அழைச்சுன்னு வரணும். அழைச்சுன்னு வர்றதுக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் அவரு தான். புரியுதாங்க? மற்ற காரியங்கள் இருக்கு. அந்த 8 வந்து சேர்த்த பிறகு அவருக்கு வேலை இல்லைன்ற அது அந்த ஊழியத்தை உறுதிப்படுத்த உண்டாகும். அப்ப ஊழியத்தை உறுதிப்படுத்துறது என்ன? ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதான் இழுப்பு. அந்த மூன்றாம் இழுப்பு. மூன்றாம் இழுப்பு என்ன? பரலோகத்தின் தேவனையும் பூமிக்குரிய மனவாட்டியும் ஒன்றாக இணைக்கிறது. போன வாரத்துல கடைசியா ஒரு காரியம் பார்த்தோம். என்ன? பரலோகம் கீழே கொண்டு வரப்பட்டது, பூமிக்குரிய மனவாட்டி என்ன பண்ணப்பட்டார்? மேலே கொண்டு செல்லப்பட்டார். ரெண்டு பேரும் கட்டி தழுவி முத்தம் எடுக்கிற நேரம். அங்க யாரும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. சத்தம் புரியுதாங்க? இந்த பாகத்தை தெளிவாக நடத்தின நித்தியமானவர் நம்ம. மூன்றாம் இழுப்பா இருக்கக்கூடிய அந்த பாகம் வந்துட்டு 42ல 142ல ஒரு பாகம் இருக்கு. 142 இல்ல, அது நான் படிச்சிருக்கிறேன், ஏற்கனவே படிச்சுட்டோம். அதை அப்படியே வச்சுங்க. அடுத்த கட்டத்தில் அவர் என்ன செய்யறாருன்றது மட்டும் 146ல இருக்கு. அந்த செய்தி மூலமாக தான் அந்த சரித்திரத்தை உண்டாக்குற ஒரு பாகம். இந்த மனசுல வச்சுங்க. 51 151 52 வாசிக்கிறோம். 51 151 52. லூசானில் உள்ள வான்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள் அனைத்தும் அது என்னவென்று கேட்டுக் கொண்டிருக்கின்றன. விஞ்ஞான ஆய்வுகள் அது என்னவென்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கின்றன. மூடு பனியோ உண்டாக முடியாத அவ்வளவு உயரத்தில் அது காணப்பட்டது. அதை செய்தது எது? அது எங்குள்ளது? இயற்கைக்கு மேம்பட்ட இந்த ஒளிவட்டம் புதிராக உள்ளது. சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது அது அவர்களுக்கு புதிராக இருந்தது போல அது என்ன? ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும் என்னும் வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினதாகும்.
சாயங்கால நேரத்தில் சாயங்கால வெளிச்சம் உண்டாகும் என்று பரலோகத்தின் தேவன் வாக்களித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பரம ரகசியம் ஐயா இது என்ன சமயம் என்னும் தீர்க்க தரிசனமாக இருந்தது. இப்பொழுது அது சரித்திரமாகிவிட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. ஐயா இது என்ன சமயம், இது என்ன கவர்ச்சி. தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றுதல். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறந்தவராய் இருக்கிறார். 151 152 படிச்சிருக்காரு. ஆமென். நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது சரித்திரமாக முடிஞ்சு சரித்திரம். வேத வாக்கியம் நிறைவேறுதுன்னு பார்த்தோமாங்க. ஆமென். இப்ப நிறைவேறின பாகம் என்ன ஆயிடுச்சுங்க? சரித்திரமாக சரித்திரமாயிடுச்சு. சரித்திரம்னா என்ன? முடிஞ்சு எல்லாம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறுது. சரி. யோபு சரித்திரத்தை பார்க்கலாமா? ஆமென். யோபு ஹெட்டிங் இல்ல நிறைய நீங்க நான் நடத்துற மாதிரி மற்றவங்களுக்கு நடத்துங்க. அப்பதான் அவங்க புரிந்து கொள்ள முடியும். சரித்திரம். ஹெட்டிங் என்ன இருக்குதுங்க? யோபுடைய சரித்திரம். இப்ப சரித்திரம்னா என்ன? முடிஞ்சு போச்சு. இந்த காலத்துல வேதாகமே இல்ல. ஆமென். புரியுதாங்க? ஆமென். மனசாட்சி யுகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆமென். அவர்கிட்ட வேதமோ எந்த காரியமோ சட்ட திட்டமோ கிடையாது. ஆமென். அப்படி வாழ்ந்த மனிதனுடைய ஒரு சரித்திரத்தை தான் நம்ம படிக்கிறோம். புரியுதாங்க? ஆமென். இப்ப சரித்திரம் சொன்னாவே வேதாகம் முழுவதுமே சரித்திரம் தான். மோசையின் சரித்திரமா? ஆமென். மோசை காலத்துல நடந்தது தானே சரித்திரமா கொண்டு வரப்படுது. ஆமென். ஆதாம் ஏவாளுடைய காலத்துல நடந்தது சரித்திரமா? ஆமென். அப்போ இதுவும் சரித்திரமா? ஆமென். பாருங்க, கீழே ஒரு இந்த வசனத்தை சொல்லிட்ட உடனே இந்த மலை மேல் உள்ள கவர்ச்சியில கீழே எங்க போறாரு பாரு. இல்ல இல்ல அதாவது நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கீழே எங்க போறாரு? ஜெபம் செய்வோம். ஏன் அது அவ்வளவுதாங்க சொல்லிட்டேன். இந்த வேலை தாங்க வருது. ஆமென். வேலையை சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுங்க. எனக்கு வேற வேலை இல்லைங்க. ஜெபம் செய்வோம்னு சொல்லிட்டு ஜெபத்துல ஏதாவது நடத்திட்டு போனோம். ஆமென். சத்தம் உங்களுக்கு புரியுதாங்க? ஆமென். இப்போ மறுபடியும் நம்ம 151 மறுபடியும் படிக்கிறோம். சாயங்கால நேரத்தில் சாயங்கால வெளிச்சம் உண்டாகும் என்று பரலோகத்தின் தேவன் வாக்களித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பரம ரகசியம் ஐயா இது என்ன சமயம் என்னும் தீர்க்க தரிசனமாக இருந்தது. இப்பொழுது அது சரித்திரமாகி விட்டது. வாக்குத்தத்தம் சரித்திரமாகி விட்டதா? ஆமென். இப்போ மேல ஒரு காரியத்தை பேசுற பாருங்க. 151 மேல ஒரு காரியத்தை 2 காரியம் உள்ள நுழைக்கிற அந்த கட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கட்டமும் புரியும். ஆமென். தூசானில் தூசானில் உள்ள வானிலை ஆராய்ச்சி நிலையங்கள் அனைத்தும் அது என்னவென்று கேட்டுக் கொண்டிருக்கின்றன. விஞ்ஞான ஆய்வுகள் அது என்னவென்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்தன. மூடு பனியோ உண்டாக முடியாத அவ்வளவு உயரத்தில் அது காணப்பட்டது. என்ன இது? 2ஆம் வருகை. யாரும் என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆமென். இது கொஞ்சம் விலைக்கு பார்க்கணும். ஆமென். என்ன உண்டாயிருந்தது, அது என்ன கட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற செய்தி படிக்கிறவங்களுக்கு தெரியுமா? இல்ல கொஞ்சம் தெரியுமாங்க? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் இப்படி நடத்துறாரு தெய்வன்? எல்லாரும் வர மாதிரி இல்லைங்க. எகிப்துல இருந்து புறஜாதியர் கூட வந்தாங்க, சொந்த ஜனங்க வந்தாங்க. ஆமென். ஆனா இவங்க எல்லாம் எங்க போக முடியாது? கானான்ல போக முடியாது. முடியாது. அவங்களுக்காவது ஒரு நல்ல அவகாசம் வச்சிருந்தாரு. இப்ப இருக்கிறவங்களுக்கு அது கூட இல்லை. ஆமென். புரியுதாங்க? ஆமென். அப்ப இதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளணும் பாருங்க. இந்த ஜீவியத்துல எந்த உன்னையே பார்க்காதுன்னு தான் சொல்லப்படுதுங்க. ஆமென். உங்க சரீரமே உங்களை ஏமாத்துற இல்லையா? அதுன்னு சொல்லி சரீரத்தை வெட்டி போட்டுறியா? இப்ப நம்ம கண்ணே சில தவறுகள் செய்யுது. அப்ப கண்ணு பிடுங்குது, பிடிக்கிடுவியா? ஏன் பிடுங்க மாட்டேன்ற? ஐயோ உனக்கு தெரியும் கண்ணை பிடிக்கிட்டா பார்க்க முடியாது, உலகத்துல வாழ முடியாது. அப்ப இந்த தலைலாம் இருக்குது இல்ல? அப்ப கண்ணு தப்பு செய்தா இல்லையா? தவறு செய்யுது. அப்ப தவறு நம்ம இடத்தில், பாவம் நம்ம இடத்தில் இல்லை என்போம்னா நம்ம வச்சுக்கலாம். அப்ப கண்ணு தப்பு செய்யுதுன்னு சொல்லி கண்ணை நோட்டிடுறியா? நோட மாட்டேன்ற. புரியுதாங்க? குதிரைக்கு சர்க்கு சாக்கு இல்லையாங்க. நமக்கு தெரிய விடுங்க. நித்தியமானவருக்கு மைமுண்டாகட்டும். அதாவது கவலையே இல்லை பாருங்க. ஏன் கவலை இல்லை? தேவனுடைய வார்த்தைக்காக மனவாட்டி மட்டும்தாங்க நிற்பாங்க. இந்த மற்றால வேறு வழியா ஏறி வரவெல்லாம் நிக்கிற மாதிரி தெரியும், ஆனா நிக்க முடியாது. முடிவு நிலை போல் தானே ரட்சிக்கப்படுவோம்.
அப்ப இவ்வளவு காலம் உங்களை அழைத்ததுல இருந்து இது வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறது தான் நீங்க பார்க்கணும். ஆமென். ஏன் மற்றவனை பாக்குற, மனுஷனை பாக்குற? ஆமென். மனுஷனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. இதுல என்ன காரியம் நடந்தாலும் அன்பா இருக்கும்போது மட்டும் சகிச்சுக்கிறது, அன்பு குறைஞ்ச உடனே பகைச்சிக்கிறது. என்ன கூட வாழ்க்கை இல்லைங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்க, தீர்க்கதரிசி ஒரு அழகான பாடத்தை நடத்துறாரு. இன்றைக்கு உள்ளவங்க இதை எப்படி புரிந்துக்குவாங்க? அவங்களுக்கு புதரா இருந்ததாம். ஆனா நமக்கு அது தேனில மதுரம். பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுது? அந்த மூடு பனி உண்டா இருந்த முடியாத அளவுக்கு உயரத்தில் அது காணப்பட்டது. அது என்ன செய்தது? அது எங்கே உள்ளது? இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு ஒளியின் வட்டம். அது புதிரா இருந்தது, மற்றவங்களுக்கு புதிரா இருந்தது. புரியுதாங்க? இத குறித்து ஒரு அழகு செய்தி இருக்கு. தயவு செய்து நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவங்க பாக்கியவான். வசனம் மலை இது 7 சபை காலத்தின் வியாக்கியானம். 7 சபை காலத்தின் வியாக்கியானம் 71 பக்கம் 2வது பேர். ஒருத்தர் வந்து இந்த தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு செய்தி சும்மா பேசலங்க. அவரு இதுவும் ஒரு முக்கியமான பாகத்தை வச்சுதான் பேசுகிறார். இச்சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு இயேசு இங்க நின்றவர்களில் சிலர் மனுஷகுமார தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே போன்று 3 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் மகிமையை கண்டனர். இதை நீங்க மனசுல பதிய வைங்க. இந்த 3 சீஷர்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் மகிமையை கண்டனரா? அப்படியே வாங்க. அவர் மலையின் மேல் மறுரூபமான பொழுது அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையானதையும் அவருடைய முகம் உச்ச நிலையில் உள்ள சூரியனை போல் பிரகாசிதையும் அவர் கண்டனர். அவருடைய இருபுறமும் ஒரே யோசனையும் எலியாவும் நின்றனர். அவருடைய 2ஆம் வருகையும் அவ்விதமாகவே இருக்கும். பாருங்க, அந்த 2ஆம் வருகையும் எப்படி இருக்கும்? அதே போல. யார் இருந்தது மலை மேல? அந்த 3 பேர் இருந்தாங்களா? யாராரு? பைபிளுக்கு போங்க. 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1 2. மத்தேயு 17ஆம் அதிகாரம். யார் மலை மேல இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. 6ஆம் நாளைக்கு பிறகு இயேசு பேதுரு யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் 3 பேர் இருந்திருக்காங்களாங்க. அங்க யாராரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் இருக்காங்களா? 3 பேரு. அவங்க 2ஆம் வருகையை அந்த மகிமையை கண்டாங்களா? அவ்வாறே அவருடைய 2ஆம் வருகையும் அவ்விதமாக இருக்கும். அப்ப 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? அங்க என்ன சொல்லப்படுதோ அப்படியே இருக்கும். இங்க வரணும். இந்த வேத வாக்கியன்றது நிறைவேறிட்டு செய்தியில 167. மலை சிகரத்திலே நின்றது போல. ஒரு நிமிஷம் நிக்க வைக்கணும். இந்த 3 பேர் நின்னாங்களா? நின்றது போல. அவங்க ஏற்கனவே நின்றுட்டாங்க. அது போல இங்க சகோதரன் அப்ப இவங்கெல்லாம் வந்து அந்த 3 பேருக்கு அடையாளமா நிக்கிறாங்க. மலையின் மேல் நின்றிருந்த அந்த சமயத்தில் நடந்ததை கண்டோம். ஈரம் இல்லாத அங்க இருக்கு. ஈரம் இல்லாத ஈரவாயு இல்லாத மூடுபனி உண்டாகும். ஒரு நிமிஷம் இப்ப இங்க வரணும். ஒரு நிமிஷம். இந்த மலை மேல் உள்ள கவர். மூடு பனியோ அல்லது பனியோ உண்டாகாத அளவுக்கு உயரத்தில் அது காணப்பட்டதாங்க. இப்போ அது எல்லாருக்கும் புதிது. அத சரியா தேடி கண்டுபிடிக்கிற நமக்கு தேனில மதுரம். புரியுதாங்க? அப்புறம் அன்னைக்கு 3 பேர் மலை மேல் நின்னாங்களாங்க. அதே போல 3 பேர் நிக்கிறாங்க. இது தேவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். இவங்க மனுஷன். பாருங்க, சகோதரன்
பிரின்ஸ் சாத்மனும் ஜின் சகோதரன் ஜின் ஜின் நார்மனும் நார்மனும் நானும் நாம். 3 பேர் இருக்காங்களா? ஆமென். அங்க 3 பேர் யார் இருந்தது? பேதுரு, பேதுரு, யாக்கோபு, யோவான். அங்க இருந்தாங்க. ஆமென். அதே மாதிரி இவங்க 3 பேர் நிக்கிறாங்களா? ஆமென். இப்ப நிக்கும் போது என்ன நடக்குது? வாசிப்போம். ஆகழித்திலே அதை சொல்வது கண்டோம். அங்கே அது எப்படி வந்ததோ அது தேவனுடைய 7 தூதர்கள் தங்கள் செய்திகளை கொடுத்துவிட்டு போகும் சாட்சியாயிருந்தது. இன்றைய தினம் அவர்களின் தீர்க்கதரிசனம் நம் மத்தியில் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. நிறைவேறிச்சாங்க. ஆமென். இது ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டா நாம அநேக காரியங்களை கொடுப்பதற்கு இதெல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆமென். இப்போ முதல் வருகையை காண்கிற ஒரு காரியத்தை சம்பவத்தை முன்னிட்டு அதை கொண்டு வந்து அந்த 2ஆம் வருகைக்கு ஒப்பிட்டு பேசுகிற காரியம். அன்னைக்கு எப்படி 3 பேர் இருந்தாங்களோ அதே மாதிரி மலையில இவங்க 3 பேர் இருக்காங்க. ஆமென். யாரு? சகோதரன் ஜின் சாத்மனும் சகோதரன் ஜின் நார்மனும் நாம். நானும். அப்ப இவங்க அன்னைக்கு 3 பேர் இருந்த மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா இவங்க மனுஷர். மனுஷர். வெளிப்பட்டவர் பெரியவர். ஆமென். அவரை நாம் மையப்படுத்தும். இது வந்து 2ஆம் வருகையை பத்தி பேசிட்டு உள்ள நுழைச்சிட்டு இங்க வர மலையின் உள்ள கவர்ச்சி. ஆமென். சாஸ்திரிகள் ஒரு ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து வந்து யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டபோது அது அவர்களுக்கு புதிதாக இருந்தது ஒரு போல. நிமிஷம் அவங்களுக்கு அன்னைக்கு என்ன வருது? புதிதாக இருந்தது போல. எங்க ராஜா பிறந்துக்கிறார் தெரியாது. ஆமென். ஆனா அந்த சத்தம் உண்டாகும் போதே அவர் பூமியில இருந்தார். ஆமென். சத்தம் புரியுதாங்க? ஆமென். கிழக்கத்துல இருந்து வந்த இந்த சாஸ்திரிங்க வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வராங்க. ஆமென். இவர் பிறந்து 2 வருஷம் கழிச்சு 2 வருஷத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வெட்டுறான் இவங்க. ஆமென். அதுக்கு சான்று இருக்குது. 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க வராங்க. குழந்தை எங்க இருக்குது என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அவங்களுடைய கணிப்புனால இப்படி ஒருத்தர் பிறந்து இருக்கிறாருன்னு அந்த முகமதியார் தான் வந்தாங்கன்னு திருதர்சா விளக்குறாரு. இந்த மலையில அது ஏன் மெய்ப்பொருளா இருக்க வேண்டியதா இருக்கிற செய்தியில விளக்குறாரு. அப்போ அன்னைக்கு வந்து இந்த சாஸ்திரிங்க வந்து ராஜா யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற எங்கே என்று கேட்கும் போது நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு இருந்தவங்களுக்கு என்ன இருந்தது? இருந்ததாங்க. ஆமென். ஆனா இருந்தது அது என்ன? ஒரு ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம். யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஆ. என்னும் வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினதாகும். இது வந்து அன்னைக்கு சொல்லப்பட்ட பிள்ளையம்மன் மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறுதா? ஆமென். இப்ப இந்த மேல சொல்ற ஒரு பாகத்தை வந்து 2ஆம் வருகையில நுழைச்சிட்டாரா? ஆமென். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இன்னைக்கு ஒரு பரிசல்ட்ட இதை கொடுத்து நடத்துப்பா புரியுதாங்க? ஆமென். இப்ப இங்க இருந்து ஓடனவங்கள்ட்டே கொடுத்து நடத்த சொல்லு முடியாது. ஏன் முடியாது? அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் அவசியம். புரியுதாங்க? அப்போ இதுல வந்து அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் சொன்னா ஒரு விசுவாசிக்கே இவ்வளவு கஷ்டம் இருந்தா நடத்தக்கூடிய ஊழியக்காரனை சும்மா விட்டுருவானா? ஏதோ ஒரு வகையில பெண்டு கட்டின்னு தான் இருப்பான், நடந்துட்டே தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நித்தியமானவருக்கு மகிமை உண்டாகும். ஹalleluya. அப்ப இந்த மேல் பாகம் ஒரு பாகம் வந்து ரகசிய வருகையை குறித்தும் இந்த பாகம் வந்து முதல் வருகையை குறித்தும் பேசுறது மட்டும் இல்லாமல் 152க்கு வக்கீல வரும்பொழுது அங்க என்ன சொல்லுது? சரித்திரமாக்கின ஒரு காரியம். ஆமென். எப்படி எப்படி சரித்திரமாக்குறார்? சாயங்காலத்தின் வெளிச்சம் உண்டாகும் என்று பரலோகத்தின் தேவன் வாக்களித்தார். ஆமென். இது 3 ஆண்டுகளுக்கு முன்பு அது பரம ரகசியமா இருந்தது ஐயா. இது என்ன? அது என்ன சமயம்? இது என்ன சமயம் என்னும் தீர்க்க தரிசனமாக இருந்தது. இப்பொழுது அது சரித்திரமாகி விட்டது. அப்போ என்ன ஆயிடுச்சு? அது வந்து நிறைவேறி சரித்திரம் ஆயிடுச்சு. ஆமென். ஆயிடுச்சாங்க. ஆமென். இப்ப இந்த 3 கடத்துல நம்ம வெற்றி பெறுறோமா? ஆமென். வெற்றி பெறுகிறவங்களுக்கு தாங்க ராஜ். புரியுதாங்க? இதுல வந்து ஜனத்தெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ காலேப் யோசுவா அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு பாவம் போராடி பார்த்தாங்க. அவங்க ஆத்மாவும் அவங்க காவத்துக்கிட்டாங்க. ஆமென். புரியுதாங்க? ஆமென். இப்போ இன்னைக்கு நாம ஆத்மா நோவா காலத்துல நோவா போராடி பார்த்தாரு. 120 வருஷம் தீர்த்து சொல்றாரு. அவ்வளவு வருஷமா போராடி பார்த்தாரு. எங்க தாத்தா காலத்துல சொன்னு போன வாரம் தான் படிச்சோம். ஆமென். நீங்க என் தாத்தா காலத்துல சொன்னியா மழை வருது. ஆமென். மழை வரல. ஆனா தேவன் சொன்னார், அதை நிறைவேற்றுவார். ஆமென். அதை விசுவாசிக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கான ஒரு சத்தம் இருந்தது இல்ல? ஆமென். அப்போ அந்த கட்டம் தான் ஒவ்வொரு காலத்திலும் அந்த மனுஷனோட போராடுவான்.
ஆனா வெற்றி பெறுகிறவன் யாரு? போராடுகிற மனிதன் அதை பிடித்துக் கொள்ளும். ஆமென். முக்கியமான ஒரு மைப்பு. ராஜ்யம் யோவான் ஸ்தானம் வரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார். ஆமென். நம்ம பலவந்தம் பண்றோமா? ஆமென். இப்படி நட, அப்படி நட, இப்படி இரு, அப்படி இருன்னு இப்படி சொல்லும் போது சரீரத்தை பத்தி இல்லைங்க, ஆவிக்குரிய காரியத்தை பத்தி தான் சொல்லப்படுது. ஆமென். உள்ளான மனுஷனை பத்தி தான் சொல்லப்படுது. எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும். அதே தேவனுடைய காரியத்தை பத்தி, செய்தியை பத்தி மற்றவங்களுக்கு கொண்டு போய் செலுத்த முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. ஏன்? சரீரத்தை பத்தி நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்தலாம். அதே ஆவிக்குரிய காரியத்துக்கு வரும்போது ஒண்ணு இல்லை, நில். இதுல பாஸ் ஆகுற பாருங்க, அவங்களெல்லாம் பரிசு. ஆமென். சத்தம் புரியுதா கண்ணு? ஆமென். மற்ற காரியங்களை விடுங்க.